ஆக்டர்ஸ் வேர்ல்ட் தமிழ். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு செம்ம சூப்பரான ஆக்டரான பிரியங்கா ருல்மோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஒரு பெஸ்ட் ஃபார் எவர் கிளிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளிப் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சமீபத்தில் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் போனால் அந்த கிளிப்பை தான் இன்றைக்கி வைரலில் போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரியங்கா ருல்மோகன் பற்றி யாருன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பிரியங்கா ருல்மோகன் வந்து ஒரு கர்நாடகத்தை வந்து பூர்வீகமாக கொண்ட நடிகை. அவங்க வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து சவுத் கொரியன் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியாக நம்ம தமிழ் சினிமாவில் இளைஞர்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கில் இருக்கிற நடிகை அப்படின்ற பேரை வாங்கியிருக்காங்க. செல்லமாக வந்து நம்ம பசங்க வந்து பிரியங்கா ருல்மோகன் வந்து எப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் பாம் குட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு செல்லமான ஒரு நடிகையாக வந்து தமிழ் இளைஞர்களுக்கு வந்து பிடிச்ச நடிகையாக இருக்கா. தமிழ் படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதாவது பிற மொழி படங்களில் நடிக்கிறத வந்து ஆர்வம் கொண்டிருக்கு. இவங்க வந்து தெலுங்கு படத்தில் வந்து பெரும்பாலும் வந்து இந்த நானி, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு முதல்வராக இருக்க துணை முதல்வராக இருக்கிறதுங்களா தெலுங்கானாவில் அவர் கூட ஒரு சில படம் அதில் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துலலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் தமிழ் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரியங்கா மோகனுக்கு கை கொடுத்ததோ அந்தளவுக்கு மற்ற படங்கள் வந்து கை கொடுக்கல. ஆனால் நம்மளுடைய தமிழ் படங்களில் நடித்த இவளுக்கு வந்து அவார்டே கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பில் இவர் நடித்த டாக்டர் டான் போன்ற படங்கள்லாம் வந்து நல்லாவே ரொம்ப நாளாக வந்து ஓடுனுச்சு. அதில் வந்து இவருடைய க்யூட்னஸ் வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த ஸ்கின்னுடைய டோனு, அந்த சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிரிப்புக்கே வந்து பசங்க எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து பிரியங்கா ருல்மோகனுக்கு வந்து அடிமையாயிருவானுங்க. அந்தளவுக்கான ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டேலண்டட் ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து கலக்கி குலுக்கி எடுக்கிற ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி இந்த 2 படங்களில் வந்து டாக்டர்ஸ் படத்துக்கு பெஸ்ட்டு டெபியூட் ஆக்டர்ன்ற அந்த அவார்டும் கூட 2022 வந்து இவளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இவளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆனால் இவளுடைய படங்கள்லேயே வந்து இவளுக்கு ட்ராப்பாக போன ஒரு படம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லி சூர்யா கூட ஒரு படத்தை போட்டாங்க. அதில் வந்து இவளுடைய பர்ஃபார்மன்ஸ் எதையும் நமக்கு வந்து குறை சொல்ல முடியாது. அந்த படம் வந்து சரியாக போகலை. ஆனால் அந்த இதில் நிச்சயமாக வந்து பிரியங்கா மோகனுடைய அவுட்ஃபிட்ஸும் சரி, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, கலர் எல்லாமே வந்து பயங்கரமாக பக்காவாக இருக்கும். அதனுடைய வைரல் ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த டைமில் ரொம்ப பீக்கில் லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இதே போல் வந்து தமிழ் ஆக்டர்ஸ் வந்து தனுஷ் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, கேப்டன் மில்லர் அப்படின்ற படம். அந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நேஷ்னல் அவார்டே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் அவங்களுடைய எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் இருந்திருக்கு அப்படின்றத. ஆனால் வந்து தனுஷ் அவர்களுக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட்டாக இவளுக்குன்னு தனியாக வந்து அந்த அவார்டு வந்து கிடைக்கல. அந்த படத்துக்கும் தனுஷுடைய ஆக்டிங்க்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ சமீப நாட்களில் வந்து பெரிய அளவுக்கான அவங்களோட படம் வந்து வரதில்லை. ஆனால் அந்த காரணமும் என்னென்னு தெரியல. அப்பப்போ வந்து அவுட்டிங்கில் போயிட்டு அங்கே இருக்க சில முக்கியமான ஏரியாவெல்லாம் பிடிச்சி ஒரு நல்ல ஷூட் எடுத்து அது மூலயமா வந்து இளைஞர்களை அதேமாதிரி இணையதளத்தை எப்பயுமே வந்து ஒரு வைரலில் வச்சுருக்கணும், நம்ம பார்வையில் நம்மளை எல்லோரும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இவருடைய சைகைகள் எல்லாமே நிறையா வாட்டி இருந்திருக்கு. அப்படி தான் வந்து தெலுங்கு படத்தில் நடிக்கும்போது ஒரு பார்வை பார்த்துருப்பா பாருங்கள் அந்த துணை முதல்வர். அது அந்த டைமில் வந்து ரொம்ப வெரி வெரி பீக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விரித்திரமான ஒரு முரட்டு பார்வை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு ராவான ஹிஸ்ட்ரி வச்சுருக்க நம்ம பிரியங்கா ருல்மோகனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்றைக்குமே வந்து அடிபணியாத நாள் இருக்காது அப்படின்னு சொல்லணும். என்றைக்கு இவனுடைய ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஒரு சின்ன சினுங்கலான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்தால் கூட சரி, அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இளைஞர் மத்தியில் வந்து கிளம்பியிருக்கு. அப்படி இருக்க நம்ம அழகி பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் 2022 அப்படின்ற இவளுடைய வயது இன்றைக்கி என்ன தெரியுமா, 32 தான் ஆகுது. இவளோட வயசுக்கு வந்து இவருடைய கட்டழகு எல்லாமே வந்து, அதாவது கட்டழகு மேனியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டழகு வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் எப்படின்னா, அதாவது ரொம்ப வந்து எல்லோரையும் வந்து பார்த்த உடனே சீப்புன்னு நடிக்கிறதில்ல, அந்தளவுக்கான ஒரு அழகான மேனியுடைய பெஸ்ட் ஆக்டராக இருக்கிற நம்ம பிரியங்கா ருல்மோனுடைய அவுட்ஃபிட்ஸ் அப்போ நம்ம பார்க்கலாம். பிரியங்கா ருல்மோனுடைய அவுட்ஃபிட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 32, 26, 34 பார்த்துங்க என்ன ஒரு அழகான கட்டழகு அப்படின்றத. மேலும் இவளுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 161 சென்டிமீட்டருங்க. ஒரு பெண்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல உயரம் தான். முக்கியமாக வந்து இவருடைய அந்த வைரல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் கலந்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷனில் அவருடைய அந்த ட்ரைவிங்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் தாங்க. அது நீங்களே பாருங்கள்.
தாகத்துக்கு கீழே குடிஞ்சி தண்ணி எடுத்திருக்காங்க. அதையும் கூட சுட்டு குடிச்சு நம்ம பசங்களுக்கான விருந்தை வந்து அந்த கேமராமேன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இதை பார்த்து நீங்கள் நிச்சயமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியான இது போன்ற ஆக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவங்கள பற்றிய தகவல்களுக்கும் அவங்களுடைய வீடியோஸ் சின்ன சின்ன கிளிப்ஸு அவங்களுடைய பயோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இன்னொரு நல்ல சூப்பரான ஆக்டரோட அவங்கள வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.